ஸ்பைடர்மேனை பற்றி ஒரு விஷயம் எப்பயுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர்மேன் இருக்காங்க, பேட்மேன் இருக்காங்க, ஒண்டர்மேன் இருக்காங்க. இது மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ரிலேட்டபிள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஸ்பைடர்மேன் தான். ஆனால் ஏன்? அவரோட வெப் ஸ்விங்கிங்னாலையா, அவர் ஒரு டீனேஜ் ஹீரோன்றதுனாலையா? பட் எனக்கு அதை விட ஏதோ ஒன்று பெருசாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் அதுக்கான ஆன்சரை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லை, எப்படி எல்லா சூப்பர் ஹீரோ கேரக்டரைசேஷனும் எவால்வ் ஆகிருக்குன்றது தெரிஞ்சுது. He's a hero in my world. Whoever you think I am, you got the wrong guy. You were always the wrong guy. The way it is so. It means I'm an X-Man. கொஞ்சம் 1938க்கு போவோம். அப்போ தான் சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். இன்றைக்கி நமக்கு சூப்பர் ஹீரோனா என்னன்னு தெரியும். ஆனால் அந்த டைமில் எல்லாருக்குமே அந்த வேர்ட் ரொம்பவே புதுசு. ஒரு காமிக் புக் ரிலீஸ் ஆகுது. அந்த புக்கோட கவரில் ஒரு ஹீரோ ஒரு காரை தூக்கிட்டு நிற்கிறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே மெசேஜ், இவன் நம்மளை மாதிரி இல்லை, இவன் ஏதோ பயங்கரமான ஆளாக இருப்பான் போல். அதுதான் சூப்பர் ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி. சூப்பர் ஹீரோஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள பார்த்து நம்ம அமேஸ் ஆகணும். அதனால் எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும், ஏர்லி டைம்ஸில் இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரு காமன் லாங்குவேஜ் இருந்தது, எக்ஸ்ட்ராடினரி அபிலிட்டிஸ். இன்ஸ்டண்ட்டாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஐடென்டிட்டி, அவங்களுக்கான ஒரு கிளியர் மிஷன் இருந்தது, ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இருந்தாங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோனா நம்மளால் பண்ண முடியாத விஷயத்த அவர் ஈஸியாக பண்ணிடுவார். இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆச்சு. டிகேட்ஸ் கணக்கில் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கு. மில்லியன்ஸ் கணக்கில் வியூவர்ஸ் இந்த சூப்பர் ஹீரோஸை ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சூப்பர் ஹீரோஸை அட்மையர் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்து 90 இயர்ஸ் ஆச்சு. இந்த அட்மிரேஷன் மட்டும் அந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர் சர்வைவ் ஆகிறதுக்கான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பிகாஸ் சூப்பர் ஹீரோஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இருக்கிற சூப்பர் ஹீரோஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள நம்ம பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சேஞ்சோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன். இந்த சேஞ்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஸ்பைடர்மேன் தான். What's up, guys? You forget your PIN number? Whoa, you're the Avengers! What are you guys doing here? ஸ்பைடர்மேன் வந்ததுனால சூப்பர் ஹீரோ ஃபார்முலாஸ் மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபார்முலாஸ் அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கான பவர்ஸ் அதே தான், அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் அதே தான், அவங்களுக்கான மிஷன்ஸ் அதே தான். ஆனால் அந்த ஃபார்முலாக்குள்ளே ஒரு புது விஷயம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்தது. ஹீரோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதுலேருந்து ஹீரோ என்ன ஃபீல் பண்ண வைக்கிறாரு அப்படின்றதுக்கு மாறுச்சு. பீட்டர் பார்க்கருக்கு பவர் கிடச்சதுனால அவரோட லைஃப் மாறலை. ஆக்சுவலாக அவருக்கு பவர் கிடச்சதுக்கப்புறம் தான் லைஃப் ரொம்பவே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிது. ஒரு பக்கம் காலேஜ், ஒரு பக்கம் க்ரைம் சீன்ஸ், இன்னொரு பக்கம் ஃபேமிலி. இது எல்லாத்தையுமே அவர் பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் டிஸப்பியர் ஆகலை, இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு. சூப்பர்மேனை பார்த்த ஆடியன்ஸ்க்கு நானும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோண ஆரம்பிச்சிது. ஸ்பைடர்மேனை பார்த்த ஆடியன்ஸ்க்கு இவருக்கும் நம்மள மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. இந்த ஃபீலிங் ஸ்பைடர்மேன் கிட்ட மட்டும் நிற்கலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சூப்பர் ஹீரோஸ்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. டோனி ஸ்டார்க் ஒரு பில்லியனர், அவர்கிட்ட ஆர்மர் ஷூட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவர் எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட் ஃபீல்லே இருந்துகிட்ருக்காரு. That's what we needed. Well, that didn't work out, did it? I said we'd lose. You said, we'll do that together too. And guess what, Cap? We lost. And you weren't there. ப்ரூஸ் வெய்னால் காத்தம் சிட்டியை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அவரால் நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. When I told you that if Gotham no longer needed Batman, we could be together, I meant it. But now I'm sure the day won't come when you no longer need me. மேட் மர்டாக் ஜஸ்டிஸை நல்லாவே டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்காக அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் நிறையா. நோட்டீஸ் பண்ணிங்களா? இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே அவங்களோட பவர்ஸ்னால தான் மெமரபிள் ஆகிறாங்க. பட் ஆனால் நம்ம அவங்கள மறக்காமல் இருக்க வைக்கிறது எமோஷன்ஸ். இதே விஷயத்தை வில்லன்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிரியேட்டர்ஸ்.
முன்னாடிலாம் ஹீரோ பெருசா வில்லன் பெருசா அப்படின்ற மாதிரி தான் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது. இப்போது ஹீரோவோட ஃபிசிக்கல் ஃபைட்டில் மட்டும் இல்லாமல் ஹீரோவோட எமோஷ்னல் ஃபைட்லேயும் இன்வால்வ் ஆகிறாங்க வில்லன்ஸ் எல்லாரும். ஜோக்கரோட மெயின் மோட்டிவ் பேட்மேனை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணி அவரை முடக்கி வைக்கணுன்றது எய்ம் கிடையாது. பட் எமோஷ்னலி அவரை டவுன் பண்ணணும் அப்படின்றது தான் எய்ம். க்ரீன் காப்ளின் மாஸ்க் போட்டு ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணலை, பட் மாஸ்க்கு பின்னாடி மனுஷனாக இருக்கிற பீட்டர் பார்க்கரை தான் அட்டாக் பண்ணார். அதுதான் அவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன். சூப்பர் ஹீரோஸ்ன்ற விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக ஆட் பண்ணலை. ஆனால் ஆல்ரெடி இருந்த அவங்க கேரக்டரைசேஷனில் ஒரு பில்டிங் பிளாக்ஸ்லேயும் ஒரு ஹியூமன் லேயரை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த லேயர் தான் சூப்பர் ஹீரோஸை அட்மிரேஷன்லேருந்து கனெக்ஷனுக்கு கொண்டு போகுது. இந்த கனெக்ஷனுக்கு ஸ்டோரி டெல்லிங்கில் இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க, அதுதான் ரிலேட்டபிலிட்டி. ஸோ ரிலேட்டபிலிட்டின்றது ஒரு பவர் கிடையாது, அது ஒரு எமோஷ்னல் லேயர். அந்த எமோஷ்னல் லேயர் தான் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. சூப்பர் ஹீரோஸோட பவர்ஸை வச்சு நம்ம எல்லாரும் அவங்கள பார்க்கறதுக்கு போகிறோம். பட் வெளியே வரும்போது மறக்க முடியாத அளவுக்கு அவங்களோட எமோஷ்னல் வெயிட்டை நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த பேட்டர்ன் சூப்பர் ஹீரோஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்குமே செட் ஆகுது, எல்லா ஃபிக்ஷனல் ஸ்டோரி டெல்லிங்க்கும் செட் ஆகுது. ஹாரி பாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணுறாரு, ஆனால் அவரோட மேஜிக்காக நம்ம கனெக்ட் ஆகலை. அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற லைஃப் பிடிக்காம இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கேயும் அவருக்கு சில விதமான கஷ்டங்கள் வருது. அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்றதோடு தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஃப்ரோடோ கிட்ட ரிங் இருக்குது, அந்த பவர்ஸை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆனோம். பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதோடு தான் நம்ம கனெக்ட் ஆனோம். நருட்டோ ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சா ஆகணுன்ட்டு ஆசைப்படுறாரு, பட் அவர்கிட்ட அக்செப்டன்ஸை தேடுற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நம்ம அவர் கூட கனெக்ட் ஆனோம். ஸோ இதுதான் நான் அப்சர்வ் பண்ண விஷயம். சூப்பர் ஹீரோஸ் 90 இயர்ஸ் சர்வை பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் மூலியமாக தான் இந்த ரிலேட்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லேயும் பார்க்க முடியும். பட் ஸ்பைடர்மேனில் இது ரொம்பவே வெயிட்டாக ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஹீரோ ஸ்டோரி டெல்லிங்கில் ரிலேட்டபிலிட்டி எவ்வளோ பவர்ஃபுல் விஷயம் அப்படின்றது அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காமிக்ஸில் வெறும் ஸ்பெக்டக்கல்ஸ் மட்டுமே காமிச்சிட்டு இருந்த சூப்பர் ஹீரோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த ஸ்பெக்டக்கல்ஸ் கூட நம்மளோட ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி கஷ்டங்களும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் நம்ம எல்லாரும் அந்த சூப்பர் ஹீரோஸ் கூட ரொம்பவே கனெக்ட் ஆக ஆரம்பித்தோம். ஸோ இந்த அப்சர்வேஷன் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எடுத்தாலும் அந்த கேரக்டரைசேஷனில் இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணலான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேரக்டர்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் பண்ணுறது ஈஸி, பட் இந்த கேரக்டர்னால் என்ன ஃபீல் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தான் நம்மக்கிட்ட அந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க வைக்குது. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எந்த கேரக்டரை ரசித்தாலும் அந்த கேரக்டர்கிட்ட இந்த 2 கொஸ்டினையும் கேட்டு பாருங்கள். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அந்த செகண்ட் ஆன்சரால் மட்டும்தான் உங்களால் அந்த கேரக்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு பிக் பார்ட். ஸோ ஸ்பைடர்மேன் நமக்கு ஒரு பிக்கெஸ்ட் லெசனை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ அவங்க எப்படி மக்களை காப்பாற்றுறாங்க, எப்படி இந்த வேர்ல்டை சேவ் பண்ணுறாங்கன்றது மட்டும் இல்லை, அவங்க நம்மளை மாதிரி என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஸோ எப்படி நம்ம கூட கனெக்ட் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த சூப்பர் ஹீரோவை உள் வாங்க முடியுது அப்படின்றதுல தான் அந்த சக்ஸஸ் இருக்குது. Slower, gently. Is he alive? He's just a kid. No older than my son. இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங், வேர்ல்ட் பில்டிங் அண்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலாசபிஸ், மைத்தாலஜி, ப்ளா இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் அப்சர்வேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.